ஹரி ஓம். வணக்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடிசா கோயம்புத்தூரில் கொடிசியா கிரவுண்டில் ஒரு ஷாப்பிங் மேளா வந்திருக்கு. ஷாப்பிங் மேளாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் காலையில் வந்திருக்கேன். பார்க்கலாம், உள்ளுக்கு போகலாம். எதுவும் எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூ பண்ண போதில்லை, எதுவும் நமக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு எதுவும் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூஸாக உள்ளுக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ உள்ளுக்கு போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டும் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, ஏன்னா இவங்களோடது நிறைய ஹையர் பிராண்டெல்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்காம மோஸ்ட்லி யூனிக்காக ஏதாவது இருந்தால், நல்ல ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கொடிசியா கிரவுண்ட் ரொம்ப பெரிய பாப்புலரான கிரவுண்டு கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கிரவுண்டில் தான் நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஷாப்பிங் மாலு, அப்புறம் நல்ல நல்ல ட்ரேடிங் சென்டர். பேசிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வசந்தன்கோ கூட வந்திருக்காங்க. அவங்க கூட சம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க. லெட்ஸ் see how this is going. பார்க்கலாம். கோவை ஷாப்பிங் திருவிழா இன்றைக்கி நடந்துக்கிற, நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. 8வது May 8 ஸ்டார்ட் ஆகி நேற்றுக்கு, இன்றைக்கி, நாளைக்கு 3 நாளைக்கு நடக்குது. பார்த்திங்கன்னா 5லேருந்து 70% வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சம் லக்கி ட்ராஸ் கூட வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுது. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரி ஃப்ரீ, எதுவும் சார்ஜஸ் கிடையாது, எதுவும் டிக்கெட் பே பண்ண அவசியம் கிடையாது. என்ட்ரி ஃப்ரீ. ப்ராடக்ட்ஸை தவிர்த்து ஈவன் உள்ளுக்கு ஃபுட்லாம் கூட இருக்குது. பார்க்கலாம், ஃபுட் எதுவும் நல்லா இருந்தால் அதே ரிவ்யூ பண்ணலாம். பட் நம்ம மெயின் கோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிக் ப்ராடக்ட்ஸு, அதை பற்றின ரிவ்யூவாக தான் இருக்கும். நான் அந்த டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எதுவும் நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஒன்லி யூனிக்காக எனக்கு தெரிஞ்சதுன்னா அது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அதுதான் இப்படி வந்துட்டு இங்கே லெஃப்ட் எடுக்கணும். இங்கே இதை தவிர்த்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஈவன் ஜூலை 17லேருந்து 26 முடியும் புத்தக திருவிழா கூட இருக்குது. இது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாக்கு. இந்த பிளாக்கில் தான் நம்ம வந்து ஷாப்பிங் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? லெட்ஸ் கோ அண்ட் see. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். லக்கி ட்ரா பாக்ஸ் கூட இருக்குது. ஃப்ரீ என்ட்ரி அண்ட் லக்கி ட்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் லக்கி ட்ரா இருக்குது. அப்புறம் சக்கரவர்த்தி மால் கோகலூர் அவங்களோடது மெயினாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏ ஹால், அந்த ஹாலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா வசந்தன்கோ அவங்களோட தான் மெயினாக இருக்குது. ஸோ வசந்தன்கோ அவங்களோடது மெயினாக நமக்கு தெரியும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் எதுவும் நம்ம ரிவ்யூ பண்ண அவசியம் கிடையாது. அவங்களோட மொபைல் ஃபோன்ஸு, ஃப்ரிட்ஜஸ்ஸு, ஃபர்னிச்சர் ஜோன், ஃபஸ்ட்டு ஹால் எல்லாமே வந்து அவங்களோட தான், வசந்தன்கோட தான் இருக்குது. வாட்டர் ஃபில்டரு, அப்புறம் ஓவன், கூலர்ஸு, அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. அப்புறம் ஃபேன்ஸ் பஜாஜோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி, வாட்டர்
ஃபில்டர் அந்த மாதிரிலாம் தான் இருக்குது மோஸ்ட்லி அவங்களுக்கு தான். அப்புறம் ஏசி எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க. எல்ஜிலேருந்து பேனசோனிக்லேருந்து ப்ளூ ஸ்டார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களோட ஃபர்னிச்சர் ஜோனும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் காமன், இதெல்லாம் வந்து ஒன்றும் யூனிக்ஸ் நம்ம சொல்ல முடியாது, இதெல்லாம் காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். அப்புறம் சில கிளாத் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் சாரீஸு, டாப் துப்பட்டா செட்ஸு, குர்த்தி செட்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது நிறைய கிளாத் ரேட்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் பெட்ஷீட் குயின் சைஸ், கிங் சைஸ், இதெல்லாம் பெட்ஷீட்ஸ். ஆக்சுவலி டபுள் பிக் எல்லாமே பெட்ஷீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதே எதுவும் யூனிக் ப்ராடக்ட் மாதிரி தெரியல, எல்லாமே காமனாக தான் தெரியுது. கிளாத்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் அந்த மில்லட்ஸ், டிஃப்ரெண்ட் மில்லட்ஸ் அதெல்லாம் இருக்குது. என்னது இதெல்லாம்? சிறுதானியத்தில் செஞ்சதுன்னா ஐ மீன் மீடியம் ஸ்பைசி. இது என்னது இதெல்லாம்? இது வந்து பீனட் பால் சார். பீனட் பால் நிலக்கடலை. ஆச்சா, குதிரைவாலில வந்து ஓகே பீனட் ஓகே ஓகே. வந்து நாங்க இன்ஃபியூஸ் பண்ணி ஏர் ஃப்ரை மெத்தட்ல ட்ரை பண்ணிருக்கோம். நார்மல் எண்ணெயில் பொரிக்கலாம்? இல்ல சார், ஆயில் ஃப்ரைல ஏர் ஃப்ரை மெத்தட். ஏர் ஃப்ரையா? ஏர் ஃப்ரை மெத்தட். இந்த ஹாட் அண்ட் ஃப்ரை பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கு. இது என்னது? இது வந்து கோகனட் ஆட்ஸ். மல்டி மில்லட்ல வந்து நாங்க மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கீங்களா? இது ஆயில் ஃப்ரை இல்ல? இது ஆயில் ஃப்ரை இல்ல, ஆயில் ஃப்ரைல. ஏர் ஃப்ரை மெத்தட். என்னது ஏர் ஃப்ரை மெத்தட்னா? ஏர் ஃப்ரைங்கிறது நம்ம அந்த பாப்கார்ன் ரெடி பண்ணுவோம். ஆமா 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 ஆமா. இந்த மாதிரி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அப்படியே குக் பண்றோம். ஓகே ஓகே. இது ஆயில்ல போடாம அது ஹெல்த் கூட பெனிஃபிட், ஆயில் இருக்காது. சோ அது பிளஸ் வந்து மில்லட்ஸ், மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது. அதனால வந்து கிட்ஸ் 6 months வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். நல்லா இருக்கு. எவ்வளவு இதெல்லாம்? 75 எல்லாமே காமனா? எல்லாமே ஒரே ரேட்டா? எல்லாமே சேம் பிரைஸ். நமக்கு அதே மாதிரி மால்டைட் இருக்கு. முடவாட்டுக்கால்ல வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் மிக்ஸ் வந்து யாருமே பண்ணது இல்லைங்க. சூப் மிக்ஸ் மட்டும் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட யூனிக் ப்ராடக்ட். இது ரைஸ் மிக்ஸ் சாதத்துக்கு சாப்பிடலாமா? நம்ம பருப்பு பொடி ஆமா ஆமா சாப்பிடுவோம். ஆமா. அதே மாதிரி வந்து முடவாட்டுக்கால்ல சாத பொடி. பரவாயில்லையா? இது இல்லாம பாஸ்தா நூடுல்ஸ் இருக்கு. கருப்பு கவுனி அரிசியில பாஸ்தா பண்ணிடுறோம். அது எக்ஸ்பைரி டேட் கூட இருக்கு? ஆமாங்க, 6 months வந்து எக்ஸ்பைரி. 6 months மேலேயே நம்ம வச்சுக்கலாம். ஆனா நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து 6 months. நல்லதுங்க. இது மாதிரியான பொரியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வீட்டில் பண்ணிக்கலாம். பட் இவங்க ரெடிமேடாக பண்ணி வச்சிருக்காங்க. வந்து இது சிக்கிங்க. அதுலேயேவா? ஆமா, மில்லட்ஸ்ல சிக்கி. இதுல வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்கோம். கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா பம்கின் சீடு, சிசமின் சீடு எல்லாமே போட்டுருக்கோம். பம்கின் சீடு எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து இது என்ன ஸ்வீட்? இது வெல்லம் ஆட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். அதே மாதிரி குளுக்கோஸ் ஃப்ரீ சார். மற்ற எல்லாத்தையும் குளுக்கோஸ் போடுவாங்க, நம்ம வந்து குளுக்கோஸ் போட மாட்டோம். குளுக்கோஸ் இல்லாம நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். நல்லா இருக்கு. இதான் நீங்க உங்களோட ஓன் ப்ராடக்ட்? ஆமா சார், ஓன் ப்ராடக்ட். இதுல மியூஸ்லி இருக்கு. மியூஸ்லிலாம் பை ஒன் கெட் ஒன். சேம் அதே மில்லட்ஸ் தான். 3 வகையான மியூஸ்லி இருக்கு. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, ஹனி. ஸோ அது 3 வகையான மியூஸ்லிஸ். நல்லா இருக்கு. எல்லாமே டேஸ்டியாகவும் இருக்கு. பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75 rupees சொல்றாங்க. பை 4 கெட் 1. பை 4 கெட் 1. ஆமா சார். 4 எடுத்தா 1 ஃப்ரீ. பாஸ்தா நூடுல்ஸ்னா 3 எடுத்தா 1 ஃப்ரீ. மியூஸ்லி பை 1 கெட் 1. நல்லா இருக்குங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே.
பை 4 get 1 ஃப்ரீ சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேஸ்டியாகவும் இருந்தது. வேணுங்களா, எல் வேணும், ஸ்டார் வேணுங்களா? ஸோ மோஸ்ட்லி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் ரிலேட்டட் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒன்றும் யூனிக் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. யூனிக்காக நான் எதுவும் பார்க்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் மசாஜ் ஷேர் இதெல்லாம் ஐ மீன் காமன், எங்கே போனாலும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். மசாஜ் பண்ணுற ஷேர்ஸு, மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது சம் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது பைப் லைன் மோஸ்ட்லி கிளாத்ஸ் அங்கே அது என்னமோ எல்லா இடத்தையும் துணி கடைகள் தான் அதிகம் வச்சுருக்காங்க. குர்த்திஸு அது இது, அப்புறம் இந்த காதில் போடுற கவரி நகைகள், அந்த மாதிரி தான் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. தவிர்த்து அப்புறம் மற்ற இது வரைக்கும் எனக்கு யூனிக்காக எதுவும் தெரியல. அந்த ஸ்வீட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது, அது கொஞ்சம் இஷ்டமாச்சு. கிலோ பிட் எது? டாய் ஷாப்ஸ் கூட இருக்கு. இதெல்லாம் இதுவா? இது இந்த சென்னப்பட்டினால அங்கேருந்து கொண்டு வந்தீங்களா? ஓ, நீங்கள் அங்கேருந்து வந்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அது அங்கே தான் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் அங்கே தான் கிடைக்கும். எவ்வளவு இந்த இதெல்லாம்? சார் இது வந்து அணையா தீபம் மாதிரி வரும் சார். 150 வரும் சார். இது எண்ணெய் ஊற்றி தான் ஆமா சார், எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிற மாதிரி தான் வரும். துளசி மாடத்திட்ட, வாசப்படிட்ட, எங்க வேணா வச்சுக்கலாம் சார். அணையாம இருக்கு. அது நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே பார்த்துருக்கேன் சென்னைப்பட்டினால. நீங்கள் அங்கேருந்து தான் வர்றீங்கண்ணா? இது என்னது? ஆர்கானிக் நாப்கின்ஸ், ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ். அது ஆர்கானிக் லெவலில் பண்ணியிருக்கீங்கண்ணா? எதுனா பேக் மாதிரி அதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் 89 ஒன் டைம் எம்ஆர்பி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒர்த்து, யூஸ்ஃபுல் லேடிஸ்க்கு. தேங்க்யூ. இங்கெல்லாம் துணி கடைகள் அது சொல்லுங்க. இதுவும் அதே தான், துணி கடைகள் தான். இங்கே இருக்கிறதெல்லாம் என்னமோ ஜுவல்லரிஸு, கவரி நகைகள் தான் இங்கேயும் இருக்குது. துணிகள் தாங்க, எங்கே பார்த்தாலும் துணிகள். அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. துணி, மணி, லேடிஸ்க்கான தேவையான கவரி நகைகள் மோஸ்ட்லி அதுதான் இருக்குது எல்லா இடத்துலையும். டிஃப்ரெண்ட் பொடிஸு, இட்லி பொடி அதெல்லாம் வச்சுருக்கோம். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்க, நான் ஆல்மோஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஐ மீன் நீங்கள் சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ஃபேமிலியோட ஒரு 2 hours வந்து உள்ளுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வரலாம்.
அப்படி ஒன்று யூனிக் ப்ராடக்ட்ஸ்னு நான் எதுவும் பார்க்க முடியல. சில ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன், அது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மற்றபடி அப்படி ஒன்றும் லாஸ்ட் இயர் வந்து இதோட ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட யூனிக் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்தேன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அப்படி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து நீங்கள் வந்து இருக்கு, ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் அஞ்சரை பெட்டி, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி, டீ, அப்புறம் ஜூஸு அந்த மாதிரிலாம் தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வரணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஏசி வேற, கிட்ஸ் ஏரியா வேற செப்பரேட்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு செப்பரேட்டாக விளையாடுற பொருள்லாம் வச்சுருக்காங்க, மெகா ஸ்லைடு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர், இவி ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப ஹைஃபைவாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த தடவை அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஃபார் 2 hours வித் ஃபேமிலி வித் ஏசி, யா யூ கேன் கம் அண்ட் என்ஜாய். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ நல்லா இருக்கு, பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி 2 hours ஃபேமிலியோட வரணும், போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். சில ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஓகேங்க, இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.